எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஃபோனோட பாடின்னு பார்த்தோம்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து க்ரோன் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு ஹோம் பட்டன் இருக்குது. டிஸ்பிளே பார்த்தோம்னா 2.5D கர்வ் டிஸ்பிளே. பின்னாடியே அப்புறம் அஸ் யூஷுவல் சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் நல்ல குவாலிட்டியான ஸ்டாப் தான். இது ஒரு அமோலட் பேனல், 1.8 இன்ச் டிஸ்பிளே, 328x488 பிக்சல், 600 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிஸ்பிளே வந்து பார்த்தோம்னா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். ஹோம் பேஜ் வந்து நம்ம இந்த க்ரோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சே மாற்றலாம். நம்ம அதை ஸ்லைட் பண்ண ஹோம் பேஜ் மாறுது. மொத்தம் 9 ஹோம் பேஜ் செட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, கிறிஸ்பாக இருக்குது இந்த ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் எல்லாமே. அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க இமேஜ் எல்லாமே நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர், ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது இதில். ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஸ்டேட்டஸ் பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நமக்கு தேவையானதை வந்து அந்த இடத்துல வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கால்குலேட்டர் அந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. வெதர்லாம் இருக்குது. ஆல்சோ இதில் வந்து ப்ளூடூத் கால் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வர கால் வந்து இதிலே பேசிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பார்த்தோம்னா இன்பில்ட்டாக 2 கேம் வேறு இருக்குது. ஃப்ளாப்பி பேர்டு அண்டு 2048 கேம் இருக்குது. இது வந்து நிறையா பேரோட பர்சனல் இந்த 2048 கேமு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீ டைமில் வந்து இதையும் விளாண்டுக்கலாம். நல்லா இருக்குது. யூஸ் பண்ண வரைக்கும் வந்து இந்த கேம் வந்து நல்லாவே இருக்குது. எந்த லேக் எதுவுமே இல்லை. அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2 மோட் கொடுத்துருக்காங்க, அன்லாக் அண்ட் டிஜிட்டல். டிஃபால்ட்டாக அந்த 2 மோடு தான் இருக்குது. இந்த 600 nits ஸ்பீக் பிரைட்னஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர்லேயுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ண முடியுது. இந்த பிரானிக்ஸோட ZWIT 220 ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து கால், மெசேஜ் அண்ட் எல்லாமே வச்சுக்கலாம். ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிரி அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் ரெண்டுமே கனெக்ட் பண்ணலாம். மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதிலேயே. அண்ட் இதில் வந்து நிறையா அடிஷ்னல் பேஜஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் வாட்ச், கால்குலேட்டர் அண்ட் நிறையா வந்து அடிஷ்னல் பேஜஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 8-9 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா எத்தனை பேஜ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மூலயமா நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி கால் அட்டன் பண்ண பேச முடியும். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்சோ ஃபோனுக்கும் வந்து வாட்சுக்கும் வந்து நம்ம ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். உன் வாட்சில் தான் பேசுகிறேன். எப்படி கேட்குது? நல்லா கேட்குதா? சரி. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 பாக்ஸில் போட்டிருக்கு. 4,500 நார்மலாக சேல் பண்ணாங்க. 3,500 ஆஃபரில் வாங்கினேன். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வாட்ச் வந்து வேறு லெவல் ஆப்ஷனு. அமோலட் டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் அது இதுன்னு எல்லாமே வந்து இந்த வாட்சில் வந்து வேறு லெவலில் இருக்குது.